சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து இப்போ பரவலாக பேசப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து தாலிக்கு தங்கம் ஒரு விஷயம் போயிருந்தது. இப்போ இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் எப்படியெல்லாம் இருக்குது சார்? சாத்தியக்கூறு வந்து கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் இருந்தால் இது வந்து பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டில். அதில் ஒரு ஸ்கீம் வந்து தாய்மாமன் மோதிர திட்டம். கண்டிப்பாக வந்து ஃபண்ட் அலாட்மெண்ட் இருந்துச்சுன்னா இது செய்யலாங்க. ஒன்றும் பெரிய மேட்டர் ஒன்றும் கிடையாதுங்க. அது என்ன மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இதில் இருக்குது சார்? இல்லை, ரிஸ்க்கே ஒன்றுமே இல்லையே. இப்போ அவங்களோட இப்போ L1 டெண்டர் பார்த்தீங்கன்னா 0.01 கொடுத்துட்டாங்க. ஸோ நோ வேஸ்டேஜ். தங்கத்துக்கு மட்டும்தான் அது காசு. இன்றைக்கி 4,41,000 மோதிரம் சுமாராக தராங்க. 22 கேரட் 916 சுமாராக வந்து பார்த்திங்கன்னா 400 கிலோ பியூர் வருதுங்க. இன்னையோட வெயிட் பார்த்திங்கன்னா 630 crores to 650 crores வருதுங்க டோட்டல் பட்ஜெட் இன்னையோட ரேட்டு நிலவரம் படி. ஸோ ரேட் ஏறாமல் இருந்ததுன்னா இதே ரேட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஃப்யூச்சரில் வந்து ரேட் ஏறாமல் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் சைஸ் வந்து 650 crores வச்சுக்கலாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து 650 crores அலாட் பண்ணும்போது 0% அவங்க வேஸ்டேஜ் கொடுக்கும்போது இது எக்ஸிக்யூட் பண்ணிடலாங்க. இது பெரிய ஈஸியான விஷயம் தாங்க. இது அது என்ன சார் L1 L2 அப்படிங்கிறப்ப என்ன டிஃபரன்ஸ் வருது சார்? இவங்க L1 வந்துங்க, இவங்க ஜாயல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.01 கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து லாபமே இல்லாமல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூட அவங்களே ஏற்றுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. L2 L3ல பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் அசலுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் போக போக இன்வென்ட்ரி காஸ்ட் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இந்த என்ன பியூட்டினா அவங்க வந்து 0 கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய பியூட்டி தான். அது சப்போஸ் கவர்மெண்ட் வந்து 0க்கெல்லாம் யாரெல்லாம் கொடுக்குறீங்க, யாருனால முடியும்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்துருப்பாங்க. அதாவது ஸ்பிளிட் டெண்டர். இப்போ இன்றைக்கி 4.5 லட்சம் மோதிரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு டெண்டருமே வந்து ஆளுக்கு 10,000 மோதிரம் கொடுங்க, 15,000 மோதிரம் கொடுங்க, 0ல் யாருனாலும் செய்ய முடியும்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 100கணக்கான பேர் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க குழுக்கள் போட்டு தேர்ந்தெடுத்துருக்கணும் யார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நாட் ஒன்லி பிராண்டிங், இது பிராண்டிங்கும் சப்போர்ட் ஆகுது. ஒரு இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதுக்கு நம்மளும் வந்து ஒரு பங்காக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்களும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டிங்கன்னா நாங்களும் எங்கள் ஆஃபீஸில் மாட்டி வச்சுக்கலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது டெண்டர் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி உள்ளூர் வேலை வாய்ப்பு ஜாஸ்தி கிடைக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மேக் இருக்குது, விழுப்புரம் மேக் இருக்குது, சேலம் மேக்கு, கோயம்புத்தூர் மேக்கு, சென்னை மேக், இந்த மாதிரி நிறைய மேக் இருக்குங்க. இந்த ரிங் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே செய்யலாம் தமிழ்நாட்டில். ஸோ வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கு சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த டெண்டரும் வந்து அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் செய்வாங்க. பட் இருந்தாலும் வந்து பிரிஞ்சு செஞ்சுருக்கலாம். டெண்டர் ஸ்ப்ளிட் ஆகி கிடச்சிருந்தா எல்லாத்துக்குமே வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கோங்க. இதில் அது அப்படி பண்ணுற போது இப்போ ரேட்டு ஃபிக்ஸேஷன் வரப்போது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுது? ரேட்டு கண்டிப்பாக வந்துங்க. இப்போ வந்துங்க இப்போ 750 கோடி நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். பட் அவ்வளோ வராதுங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 16,100 ரூபா இருக்குங்க 24 கேரட்டு. ஸோ 22 கேரட் பார்த்தீங்கன்னா பர் கிராம் வந்து அப்ராக்ஸாக 14,700 ரூபா வரும். நீங்கள் அந்த கணக்கு எடுத்திங்கன்னா 649 crores சுமாராக வருதுங்க. இன்றைக்கி ப்ராஜெக்ட் வந்து இதே ரேட்டு இருந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷம் இதே ரேட் இருந்துச்சுன்னா 649 கோடி வரும். சப்போஸ் ரேட் வந்துங்க போன பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா பியூர் பார்த்தீங்கன்னா 19,000 வரைக்கும் போச்சு 24 கேரட். அந்த கணக்கு எடுத்திங்கன்னா 740-750 crores கூட ஆகலாம். ஸோ கோல்டு வந்து 15%க்குள்ளே இருந்தது அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் வந்து இந்த அந்த 750 கோடிக்குள்ளே பண்ணிடலாங்க. சப்போஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடுச்சு ரோட்டு. அந்த மாதிரிலாம் அடுத்த 5 வருஷத்தில் டபுள் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ அவங்க 750 கோடின்னு ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபண்ட் எடுத்து தங்கம் வாங்கி வச்சிட்டாங்கன்னா அந்த ரேட் ரிஸ்க்கு வந்து தப்பிச்சிடலாங்க. இன்றைக்கி வந்து 650 கோடியிலே முடிச்சிடலாம். ஸோ ரேட் ரிஸ்க்கு வந்து காப்பாற்றிடலாம். எப்பவுமே கோல்டு வந்துங்க உங்களுக்கே தெரியும், மேட் மெட்டலுங்கிறது எவ்வளோனா ஏறும். டபுள் ஆகிருக்கு, 1.5 மடங்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா ரிஸ்க் ஆயிருங்க. அந்த ரிஸ்க் ஒன்று இருக்குங்க. பட் இப்போதைக்கு ரிஸ்க் வந்து கவர்மெண்ட் சைடில் ரிஸ்க் இருக்குங்க, மேனுஃபேக்சரர் சைடில் ரிஸ்க் கிடையாதுங்க. இப்படி இந்த சூழல் வரப்போது இப்போ டெண்டர் வந்து 100 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்தா அது ஒரு CSR ஆக்டிவிட்டியில் போகலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப நல்லது தாங்க இது. நாட் ஒன்லி கோல்டுங்க, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வரணுங்க. இப்போ நீங்கள் வந்து 0க்காக பண்ண முடிவு பண்ணியாச்சுன்னா எல்லா டெண்டரும் எல்லா மேனுஃபேக்சரிங் கூப்பிடலாம். அப்புறம் எனக்கு 4.5 லட்சம் மோதிரம் தேவைப்படுது, யாரெல்லாம் எனக்கு 0ல் பண்ணி தராங்க கேட்டிருந்தாங்கன்னா ஈவன் இந்த L1 L2 L3 L4 அவங்களே வந்து 0க்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு போட்டிங் வந்து ரேட்டெல்லாம் போட்டு இருந்துச்சு, யார் வந்து பெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரீயாக தரணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பங்களிச்சிருப்பாங்க. ஸோ பிராண்டிங் வந்து எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கும்ல. இன்றைக்கி வந்து ஒரே பிராண்டிங் இந்த ஒரு போயிடுச்சு. அவங்கள
வாழ்த்துக்கள் அவங்களுக்கே போயிடுச்சு, ஆசீர்வாதம் அவங்களுக்கே போயிடுச்சு, பிராண்டிங் அவங்களுக்கே போயிடுச்சு. ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா, நாட் ஒன்லி ஜுவல்லரி, மிக்ஸி, கிரைண்டரு நிறைய கொடுக்குறாங்க எல்லாத்துலேயுமே. அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் டெண்டர் போச்சுன்னா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. கடந்த காலங்களில் இந்த மாதிரி தாலிக்கு தங்கம் டெண்டர் கொடுக்குற போது அதோடைய குவாலிட்டி, அதோட தரத்தை எல்லாம் எங்களால் பார்க்க முடியல. ஆனால் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் வரும்போது எப்படி அதை சரிங்க. இப்போ 2021 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டிங்கிறது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சுங்க. எங்கேயுமே வந்துங்க இந்த ஏமாத்துறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் ஒரு மோதிரம், அந்த 1 கிராம் மோதிரம் எடுத்துட்டீங்கன்னா கீழே இருந்தாலும் பிஎஸ் ஹால் மார்க்கிங் இருக்கும், உற்பத்தி என்ன யார் பண்ணாங்க இங்கே இருக்கணும், எந்த வருஷம் உற்பத்தி பண்ணது இருக்கும். ஸோ எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதில் ஹால் மார்க்கிங் நம்பர், இந்த 7 டிஜிட் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பர் போட்டுட்டிங்கன்னா எங்கே யார் உற்பத்தி பண்ணது, எந்த ஃபேக்ட்ரியில் பண்ணது, எந்த வருஷம் பண்ணது, என்ன குவாலிட்டி எல்லாமே இருக்குங்க, ஜாதகமே இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாங்க. ஸோ கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்கமெல்லாம் பார்த்திங்கன்னா, தாலி திட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போது இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருந்திருக்குங்க. பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கெல்லாம் ஏமாத்துறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க. நுகர்வோர் வந்துங்க பயப்படவே வேண்டாம். தங்கம் வாங்கும்போதோ வெள்ளி வாங்கும்போது வந்து 100% அவங்க யாருமே ஏமாற்றவே முடியாதுங்க. அந்த மாதிரி டைட்டன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது தான் BIS நல்லா டைட்டன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஸோ அதை பற்றி பயப்படவே வேண்டாங்க. இந்த வருஷம் நான் 1 லட்சம் பேருக்கு நான் தரேன், அடுத்த வருஷம் 1 லட்சம் பேர், 5 வருஷத்துக்குள்ள 4.5 லட்சம் பேருக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது சாத்தியமில்லை. ஒரே டைமில் பிரிண்டிங் அதை சரிங்க. எப்போவுமே இந்த ஃபாரினில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்றைக்கி அவங்களுக்கு என்ன தேவை வாங்கி வச்சுருவாங்க ரா மெட்டீரியல்ஸு. அப்போ தான் அவங்களால ஜெயிக்க முடியும். இல்லாட்டி இன்ஃப்ளேஷனில் மாட்டிடுவாங்க. இன்றைக்கி வந்து அவங்க இன்றைக்கி வந்து 650 crores முடிக்கலாம். இன்றைக்கி தங்கம் இந்த மொத்தமாக அந்த 4.5 லட்சம் மோதிரம் 22 கேரட் பண்ணுறதுக்கு நமக்கு 400 கிலோ பியூர் வேணும். 400 கிலோ பியூருங்கிறது இன்றைக்கி அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா 650 crores வருதுங்க. 650 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தங்கம் வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டுங்க. சப்போஸ் தங்கம் வாங்காமல் விட்டோம் வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ளேஷன்லையோ இல்லை ருப்பி ஃப்ளக்சுவேஷன்லையோ இல்லை டாலர் இன்க்ரீஸ்லையோ டபுள் ஆகிடுச்சுன்னா எங்கேயோ போயிடுங்க. அப்போ வந்து அந்த ப்ராஜெக்டே செய்ய முடியாது. இப்போ நாங்களே இப்போ நீங்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா, நாங்களாம் ஒரு 4 வருஷம் முன்னாடிங்க ஒரு ஸ்கூலுக்குலாம் பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அரை பவுன் காயின்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து பவுன் விலை ரொம்ப கம்மி. பவுனே வந்துங்க 30,000 ரூபாய் இருந்துச்சு. அப்போ வந்து நமக்கு தெரில 15,000 கொடுத்துட்ருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணோம் நாங்கள், அன்றைக்கி வந்து அரை பவுன் ப்ராமிஸ் பண்ணது வந்து இன்றைக்கி வந்து கேஷாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கொடுக்க முடியல. ஏன்னா அரை பவுன் வந்து அன்றைக்கி 30,000 ரூபாய் தான். இன்றைக்கி அரை பவுன் வந்து 75,000 ஆயிடுச்சு 3 வருஷத்தில். ஸோ நாளைக்கு அரை பவுனுங்கிற 1 லட்சம் கூட மாறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து கவர்மெண்ட்டை டிசைட் பண்ணுங்க. இப்போ வந்து 750 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு அலாட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அந்த 750 கோடிக்கு வந்து தங்கம் வந்து ஃபார்வர்ட் புக் பண்ணி வைக்கணுங்க. ஸோ அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசி கூட இந்த ஃபார்வர்ட் புக்கிங் பண்ணி வைக்கலாம். இதுலையாச்சும் வந்து ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரி பீப்புளோட உட்காந்து அது எப்படி ஃபார்வர்ட் ஹெட்ஜ் பண்ணுறதுலாம் கேட்டாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாங்க. ஸோ வந்து நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து பவுனுக்கு 2 லட்சம் போனால் கூட ப்ராப்ளம் வராதுங்க. சப்போஸ் 2 லட்சம் போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பட்ஜெட் இல்லாட்டி மாட்டிடுவாங்க. ஸோ அவங்க என்ன அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு வந்து உப்பே தங்கம் வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. அது இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட்லாம் பார்க்கணுன்னா இந்த 4 லட்சம் மோதிரம் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள்லேயே வேலை முடிச்சலாம். மிஷினரி இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட்னா எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்? இது அப்படி அதே பற்றி இந்த 4 லட்சம் மோதிரங்க வருஷத்துக்கு 1 லட்சம் மோதிரம் வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு 1 லட்சம் மோதிரம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் டெண்டர் எடுத்துருக்குறாங்கன்னா அந்த டெண்டர் எடுத்து அவங்க வந்து ஒரு 30-40 ஆச்சாரி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 10 days 15 days செஞ்சிடலாங்க. எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? சுமாராக இப்போ 1 லட்சம் வருஷத்துக்கு 1 லட்சம் மோதிரம் வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு 1 லட்சம் மோதிரம் அப்படின்னா அந்த 15 days பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். டெஃபினட்டாக கிடைக்கும். இது இல்லாமல் இந்த இதில் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்ஸ்லாம் நிறைய வருது. அது என்னென்ன கொஸ்டின் மார்க் வருது சார்? மக்களுக்கான விஷயமா சொல்கிறேன். மக்கள் தங்கமே வாங்க முடியாத ஒரு மக்களுக்கு 1 கிராம் தங்கம் கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். சரிங்க. இது வந்துங்க எல்லாமே வந்துங்க ஃப்ரீபீஸுங்கிறது வந்துங்க சம்டைம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்க. எங்கே ஃப்ரீபீஸ் தரோங்கிறது கணக்கு இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ரியலி டிசர்விங் பீப்புள், அதாவது ஏழை மக்கள், பாமர மக்கள், அவங்களுக்கு சில விஷயம் ஃப்ரீபீஸ் போகுதா கண்டிப்பாக தரணுங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி தங்கம் வந்து எட்டாக்கனி ஆயிடுச்சு இன்றைக்கி எல்லாத்துக்குமே. நடுத்தர மக்களே இன்றைக்கி தங்கம் வாங்க முடியாது. அப்புறம் ஏழை மக்கள் எப்படி வாங்குவாங்க இன்றைக்கி? ஸோ வந்து அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு புஷ், என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜோஷ், ஒரு புஷ் தானே அவங்களுக்கு. அவங்க லக்ஷ்மி வந்து அவங்க வீட்லேயும் வராங்கல்ல, ஏதோ ரூபத்தில் வந்தால் நல்லது தானுங்க. தாய்மாமன் தங்கம் மோதிர திட்டம், தாலிக்கு தங்கம் இது திட்டங்கள் இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா அந்த டெண்டரில் வந்து என்னென்னா ஒரு 100 பேர் 200 பேர் கிடைச்சோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொழைச்சிப்பாங்க,
தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்ல வருமானம் கிடைக்கும், இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு போகிற போது வருமானம் குறைஞ்சி போடுமோ அப்படி ஒரு தவிப்பு வந்து நிறையா பேத்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாங்க. இந்த 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 சுச்சுவேஷன் பார்த்தா ஒரு சைடில் பார்த்தா பொறாமையாகவும் இருக்குது, ஒரு சைடில் பார்த்தா ஒரு இயலாமையா அப்படின்னு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துங்க எல்லாத்தினாலையுமே இந்த ஃபுல் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி வந்துங்க இன்றைக்கி 650 crores அந்த மசில் பவர் வேணும் இல்லை, எல்லாத்துக்குமே மசில் பவர் ஈக்குவலாக இருக்குங்கிற நெசசிட்டி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் 214 தொகுதி பாருங்கள், இன்றைக்கி எம்எல்ஏஸ்லாம் எடுத்து பாருங்கள், சாதாரண ஃபேமிலின்னு வந்தவங்களே இருக்கிறாங்க இன்றைக்கி எம்எல்ஏஸ். மசில் பவர் இருக்கிறவங்க தான் எம்எல்ஏ வரணும்னா டிவிகேலேருந்து இவ்வளோ எம்எல்ஏஸே வந்திருக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஆச்சு டெண்டர் வந்து பிரித்து கொடுக்கணும் ஃப்யூச்சரில். யாரெல்லாம் வந்து இந்த ஜீரோக்கு தரீங்கன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் 100% வந்து எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃப்யூச்சரில் இந்த டைம் ஜீரோ கொடுக்கலாம், அடுத்த டைம் வந்து குறைஞ்ச வேஸ்டேஜாக கொடுங்க, 100 rupees கொடுங்க, 200 rupees ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுங்க, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுங்க சொன்னாங்கன்னா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி கோயம்புத்தூர், நாட் ஒன்லி சென்னை, நாட் ஒன்லி மதுரை, சேலம், விழுப்புரம் எல்லா பக்கம் வருவாங்க. இது வந்து நான் இதில் மட்டும் தங்கத்தில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயும் வருவாங்க. நாளைக்கு ரோட் கான்ட்ராக்ட் ஆகட்டும், மிக்சி கிரைண்டர் எது கொடுத்தாலும் சரி ஆண்டர்பிரனர்ஸ் வந்து போட்டி போட்டு வருவாங்க. அரசாங்கம் இன்றைக்கி எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு, எல்லாம் ஒயிட் அண்ட் பிளாக் ஆகிடுச்சு, நம்மளும் வந்து கூட வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ வலுவும் பிரியும், அதே மாதிரி வேலை வாய்ப்பும் ஈஸியாக பிரியும். இப்போ நான் வந்துங்க ஒரு 5000 நான் தரேன் வச்சுக்கோங்களேன், எனக்கு 12 lakhs எனக்கு லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 lakhs எனக்கு தான் லாஸ், பட் நான் லேபருக்கு நான் கொடுத்து தான் ஆகணும். பட் என்னை சுற்றி இருக்கிற அந்த பொருட்களுக்கு வந்து பிஸ்னஸ் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பிஸ்னஸ் கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷனில் அந்த 5 லட்சம் 4,49,000 மோதத்தில் வந்து நானும் ஒரு பங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ வந்து ஜீரோன்னு ஆனதுக்கப்புறம் அது எல்லாத்துக்கும் வாய்ப்பு வந்து பகிர்ந்து கொடுங்கன்னு தான் என்னோட ஃப்யூச்சர் கோரிக்கை.